ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்ச பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கான பெயரச்சத்தின் வகையறிதல் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெயரச்சத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய இலக்கண பகுதி பெயர் சொல். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தாச்சு. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெயர் சொல் அப்படின்ற இலக்கண பகுதியை படிச்சுட்டு தான் நம்ம பெயரச்சத்தை படிக்கணும். பெயர் சொல்னால் என்னன்னு தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதை முதல்ல படிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை பெயரச்சம் அந்த டாபிக் பார்க்கலாம். முதல்ல எச்சம்னா என்ன, முதல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள். படித்து இலக்கண பகுதியில் எப்போதுமே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கான டெஃபினிஷனை எப்போதும் டைரெக்டாக படிக்காமல் அதுக்குள்ளே எக்ஸாம்பிளை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. உங்களுக்கு டெஃபினிஷனும் மறக்காது. அதே மாதிரி அதை வச்சு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். மீனிங்கை புரிஞ்சு படிங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு படித்து இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுலேயும் படித்த அப்படின்னா, படித்தன்றது ஓகே, அது ஒரு பெயர் சொல். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகுதா? இல்லை. யார் படித்தா, எங்கே படித்தா, எப்போ படித்தா, எதுவுமே இல்லை. மொட்டையாக படித்த அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி பொருள் மொட்டு பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதுதான் என்னது? எச்சம். இந்த எச்சத்தில் 2 வகைப்படும்: பெயரெச்சம், வினையெச்சம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடியது பெயரெச்சம். இப்போ நம்ம எச்சம்னா ஆல்ரெடி என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். அப்போ இந்த படித்த அப்படின்னு ஒரு எச்சம் இருக்குது. அது கூட ஒரு பெயர் சொல் வந்து சேருது. பெயர் சொல்னால் என்னென்னு நம்ம ஆல்ரெடி இலக்கணம் நேரத்தை பார்த்தாச்சு. அப்போது அந்த பெயர் சொல்லானது ஏதோ ஒரு பெயர் சொல், அது பொருள் பெயராக இருக்கலாம், இடப்பெயராக இருக்கலாம், காலப்பெயராக இருக்கலாம், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், எதுவாக வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் பெயர், ஒரு பெயர் சொல் வந்து சேரும் பொழுது அது என்னவாக மாறுது? பெயரெச்சமாக மாறுது. அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்த அப்படின்ற சொல்லு கூட சேர்ந்து ஒரு எடுத்துக்காட்டு, படித்த மாணவன், படித்த பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல் கூட ஒரு பெயரச்சம் சேர்ந்து அது பெயரெச்சம் ஆகிறது. அப்போ இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் எனது? பெயரெச்சம். ஓகேவா? இப்போ இது எப்படி வருமா? அந்த பெயரெச்சம் 3 காலம்னா நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலம், 3 காலத்துலேயும் வரும். இப்போ பாருங்கள், பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், இப்படி 3 காலத்தையும் உணர்த்தி வரும். இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள், படித்த மாணவன்னா ஏற்கனவே அவன் படித்த மாணவன், இப்போ படிக்கின்ற மாணவனும் இருப்பான், அதுக்கப்புறம் படிக்க போகிற மாணவனும் இருப்பான் ஃப்யூச்சரில். இந்த மாதிரி 3 காலத்தையும் இது உணர்த்தி வரும்ன்றாங்க. இந்த பெயரெச்சத்தில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது: தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். முதல்ல தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? தெரிநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு முதல்ல எழுதிய கடிதம். இந்த இடத்துல எழுதிய கடிதம்ன்றது ஒரு இது, அதை என்ன செய்கிறாங்களாம்? எழுதுகிறாங்களாம். அப்போ எழுதுறதுன்றது ஒரு செயல். அப்போ இந்த இடத்துல செயல் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. எழுதுறதுன்றது அந்த இடத்துல செயல். அடுத்தது காலம், எழுதியன்னு வருது. எழுதிய அப்படின்னா ஆல்ரெடி அந்த கடிதத்தை இப்போ எழுதி முடிச்சுட்டாங்க. காலம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்டு, அது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். அப்போ காலமும் செயலும் வெளிப்படையாக தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் என்னது? தெரிநிலை பெயரெச்சம். ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு அப்போ என்னது? எழுதிய கடிதம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுது. அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். அதேமாதிரி தான் டெஃபினேஷன், ஆனால் சின்ன சேஞ்ச் ஆகும். என்னென்னா இந்த இடத்துல செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது, தெளிவாக காட்டாது. எக்ஸாம்பிளில் பாருங்கள், சிறியன் இருக்குது. சிறியன்ற இடத்துல ஏதாவது ஒரு செயல் இருக்கா? இல்லை. அதில் ஏதாவது காலம் தெரியுதா? இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, அது ஒரு சிறிய கடிதம், சின்னதாக இருக்குது. அப்போது ஒரு பண்பை குறிக்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். அப்போது ஒரு பண்பு மட்டும் இந்த இடத்துல குறிக்குது. ஓகேவா? அப்போது பண்பு மட்டும் வெளிப்படையாக குறிப்பாக காட்டி வரக்கூடிய பெயரெச்சம் தான் என்னது? குறிப்பு பெயரெச்சம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். அடுத்தது வினையெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினைனா என்னது? ஒரு செயல். ஸோ படித்து முடித்தான், படித்து வியந்தான், எடுத்துக்காட்டு ஒரு செயலை கொண்டு முடியுது. அடுத்தது இது 2 வகைப்படும்: தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா என்ன? அங்கே மாதிரியே தான் இங்கேயும் சேம் பேட்டர்ன் கண்டினியூஸ். எழுதி வந்தான், எடுத்துக்காட்டு செயல் வெளிப்படையாக இருக்குது. என்ன செயல்? எழுதுறது. காலம் என்னது? எழுதி. அப்போ ஆல்ரெடி எழுதிட்டு வந்துட்டான், ஏற்கனவே முடிஞ்சிட்டான், எழுதி முடிச்சிட்டான். காலமும் வெளிப்படையாக தெரிஞ்சிட்டு. இந்த மாதிரி வெளிப்படையாக தெரியக்கூடிய வினையெச்சம். அங்கே வந்து பெயரெச்சம் சேர்ந்து வரும், இங்கே வினையெச்சம் சேர்ந்து வரும். அப்போ காட்டக்கூடிய வினையெச்சம் என்னது? தெரிநிலை வினையெச்சம். எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். அடுத்து குறிப்பு வினையெச்சம். அதே தான், அங்கே பண்பை வெளிப்படையாக காட்டும் மாதிரி இங்கேயும் பண்பை குறிப்பாக காட்டின மாதிரி இங்கேயும் பண்பை காலத்தை தெளிவாக காட்டாமல்
பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான். மெல்லன்னா அவன் மெல்ல ஃபாஸ்ட்டாக வரல, ஸ்லோவாக வந்திருக்கான். அப்போ அது ஒரு பண்பு பெயர். இப்போ பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுது. அப்போ அது ஒரு குறிப்பு வினையெச்சம். ஓகேவா? அடுத்தது முற்றெச்சம்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு வினைமுற்று வினைமுற்று அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இலக்கண பகுதி பார்க்கும்போது பார்த்துருப்போம், அல் சவுண்டில் முடியும். அப்போது எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். இப்போ வள்ளி படித்தனள் அப்படின்ற வரைக்கும் மட்டும் பாருங்களேன். அந்த இடத்துல படித்தனள் அப்படின்றது ஒரு வினைமுற்று, ஆனால் அது எச்சமாக தான் இருக்குது. ஃபுல்லாக படித்தனள் அதை எச்சப்பொருள் தருது. அது இன்னொரு வினைமுற்று அது கூட சேர்ந்து மகிழ்ந்தாள், படித்தனள் அதே மாதிரி மகிழ்ந்தாள். அப்போ தான் அந்த சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டாவது மகிழ்ந்தாள்ன்றது ஒரு வினைமுற்று, அப்போ இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அந்த மாதிரி முடியும் போது அது முற்றெச்சம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இப்போ புக் பேக்கில் உள்ளது சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பார்த்த குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை. அடுத்தது கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பெயரெச்சம் வினையெச்சம் வகைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்து இதை ஈஸியாக சொல்லிடலாம். பெயரெச்சம்னா ஆ சவுண்டில் முடியும், வினையெச்சம்னா ஊ சவுண்டில் முடியும். அதை வச்சு நீங்கள் இதை என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். பெயரெச்சம் நல்ல எரிந்த வீழ்ந்த மாட்டிய அழைத்த, வினையெச்சத்தில் படுத்து பாய்ந்து கடந்து பிடித்து பார்த்தேன். ஸோ இவ்வளோ தான் இந்த இலக்கணம். இதில் ஒரு சின்ன கொஷின் கேட்டிருக்கேன். நடந்து பேசிய இடத்தனன் உண்டான் பெரிய முற்றெச்சம் குறிப்பு பெயரெச்சம் வினையெச்சம் பெயரெச்சம் வினையெச்சம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு யோசிச்சு பார்த்து எதுக்கு எது வரும்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு.